வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஜும் மற்றும் மைமிதா? திரிபுரா. கஜ்ரா மற்றும் கைல் எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். பாரதா நாட்டி மற்றும் பாண்டவர் நிருத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தும்கால் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் குகி. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொரார்ஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீர புருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். அடல் பூஜல் யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2019ஆம் ஆண்டு ஜல் சக்தி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம், குறைந்தபட்ச தேவைகள் திட்டம், அப்புறம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு அறிமுகமாச்சு. பண மசோதா தொடர்பான சிறப்பு நடைமுறைய பிரிவு 198ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. ராமோசி எழுச்சி 1822 இருந்து 1829 வரைக்கும் சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. உருளைக்கிழங்க அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் முக்கிய அமைச்சகம் எது? அதாவது இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எந்த அமைச்சகத்துக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தா பாதுகாப்பு அமைச்சகம். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் 1954ஆம் ஆண்டு உருவாச்சு. இதனுடைய தலைவர் மனோஜ் ஜெயின். குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? இந்தியாவோட தரவரிசை 63. சோ முதல் இடத்துல ஸ்வீடன் பிடிச்சிருக்கு. இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வெளியிடுறது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிற அமைப்பு 1971ல உருவாச்சு. நாடா அப்படிங்கிறது ஒன்றும் இல்ல, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. சோ தேசிய தேர்வு முகமைன்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்தியால நடக்கக்கூடிய இந்த நிறைய அத்லெட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாகவே அவங்களோட காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய ஊசி, அதாவது என்ன பண்ணுவாங்க, புரோட்டீன் அதுக்கான இன்ஜெக்ஷனை போட்டுப்பாங்க. ஸோ அதை தடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நாடான்னு சொல்லுவாங்க, NIDA. ஸோ நாடாவால் சமீபத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர் யார்? பஜ்ரங் பூனியா. ஸோ இவர் பஜ்ரங் பூனியா ரீசெண்டா அவருடைய யூரினரி சாம்பிள கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவரை தடை விதிச்சிருக்காங்க. UNHCRின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? தியோ ஜேம்ஸ். விஸ்வேஸ்வராயா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியின் முதல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ் திருப்பதி. TG சீதாராம் AICT உடைய தலைவர். ஜப்தி தங்கர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் அலுவல் வேந்தர். சுரஞ்சன் தாஸ் இந்திய பல்கலைக்கழகங்களின் சங்கத்தின் தலைவர். நைமா கட்டூன் அலிகர்க் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணை வேந்தர். ராகேஷ் ரஞ்சன் SSC உடைய தலைவர். 2024 ப்ளூ பிளானட் பரிசை வென்ற அமைப்பு எது? IBPBES, அதாவது இன்டர் கவர்மெண்டல் பிளாட்ஃபார்ம் ஆன் பயோடைவர்சிட்டி எக்கோசிஸ்டம் சர்வீஸ். சோ இந்த அமைப்பு 2012ஆம் ஆண்டு ஜெர்மனில உருவாச்சு. கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு எல்லை ரயில்வே PMI தெற்காசிய விருது வாங்கியிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்துக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் மருத்துவமனைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரமதான் புரஸ்கார் கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திரயான் 3 மிஷன் குழுக்கு ஜான் எல் ஜாக் ஸ்பீடர் GR விருது கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சிறந்த அறிவியல் போஸ்டர் விருது வாங்கியிருக்கு. செக் இன் லக்கேஜுக்கான இந்தியாவின் முதல் சுய சேவை பொறிமுறையை எந்த விமான நிலையம் அறிமுகப்படுத்துகிறது? டெல்லி சர்வதேச விமான நிலையம் தான். சோ லக்கேஜை தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய, அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திரா காந்தி விமான நிலையம் 4 ஓடுபாதைகளை கொண்ட இந்தியாவின் முதல் விமான நிலையம். ஒடிசா மாநிலத்துடைய 5வது விமான நிலையம் முக்கியடா. ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய போகாபுரம் கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்துக்கு இந்த கிரீன்ஃபீல்டு அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அயோத்தி விமான நிலையத்துக்கு இன்னொரு பேர் மகரிஷி வால்மீகி விமான நிலையம். நம்ம இந்தியாவுடைய புதிய சர்வதேச விமான நிலையமா சூரத் மாறி இருக்கு.
எந்த நாள் உலக மழைக்காடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? சோ ஜூன் மாசம் 22ஆம் தேதி வருஷம் தரும் நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நமது மலைக்காடுகளின் பாதுகாப்பில் உலகை மேம்படுத்துதல். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சிக்கான உலக சுகாதார அமைப்பு ஒத்துழைப்பு மையமாக எந்த இந்திய நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளது? NIIMH. சோ NIIMH அப்படின்னா இந்திய மருத்துவ பாரம்பரியத்தின் தேசிய நிறுவனம். இது 1956ல உருவாச்சு. சோ இது எங்க இருக்குன்னு கேட்டா ஹைதராபாத்ல. சோ இந்த நிறுவனமும் உலக சுகாதார அமைப்பு சேர்ந்துதான் இந்த பாரம்பரிய மருந்து விஷயத்துக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட போறாங்க. நிதி ஆயோக் வந்துட்டு ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு மற்றும் தேசிய பல பரிமாண வரிம குறியீடை வெளியிடுவாங்க. குரங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் கயசுனோர் வன நோய். உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கையை வெளியிடுவாங்க. தொங்கின் வளைகுடா சீனா மற்றும் வியட்நாம் நாட்டுக்கு இணைக்கப்படும். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டால்பின் திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்திய வனவிலங்கு நிறுவனம் 1982ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மோங்லா துறைமுகம் பங்களாதேஷ் நாட்டுல அமைஞ்சிருக்கு. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 2016ல ஈரடி குழு தலைமையில நடந்துச்சு. இந்த சட்ட தீர்ப்பாயத்துடைய தலைவர் MM குமார். 2024 பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஸ்திரேலிய ஓபனை வென்றவர் யார்? லீ ஜி ஜியா. குன்லவுட் வில்லியம்சன் யோனக்ஸ் சன்ரைஸ் இந்திய ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காரு. பிரியான்சு ராஜாவத் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் 2023 ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காரு. லக்ஷயா சென் கனடா பேட்மிண்டன் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. கிரண் ஜார்ஜ் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காங்க. உன்னதி ஹூடா அபுதாபி மாஸ்டர்ஸ் 2023ல பெண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்கு. மகாநதி நீர் தீர்ப்பாயம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 2018ல தான் மகாநதி நீர் தீர்ப்பாயம் அறிமுகப்படுத்தினாங்க.